திருமணமான ஆண் இன்னொரு பெண்ணோட உறவில் இருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு குஷ்பு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. திருமணமான ஒருத்தர் வேற ஒருத்தரோட லிவின் உறவுல இருக்கிறது குற்றமல்ல அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மனைவியை கட்டாயப்படுத்தி உறவு கொள்வது பாலியல் வன்கொடுமை அல்லன்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்நிலையில நடிகையும் தமிழக பாஜக துணை தலைவருமான குஷ்பு இது குறித்து தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு மனவேதனையும் ஏமாற்றத்தையும் அளிக்குது. சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வது போல இந்த தீர்ப்பு இருக்குது. நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் மீது உள்ள மரியாதையோட சொல்ற பெண்களுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டா அவங்க நீதிக்காக எங்க போவாங்க? இயற்கையான அல்லது இயற்கைக்கு மாறான உடலுறவுக்கு வேண்டாம் என்று சொல்ல ஒரு பெண்ணுக்கு உரிமை உண்டு. அதே போல ஒரு பெண் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு வேண்டாம் என்றுதான் அர்த்தம். ஆண்கள் அதை மதிக்கணும். கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்வது பாலியல் வன்புணர்வாகவே கருதப்படும். மேலும் ஒரு ஆண் திருமணமான நிலையில இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட லிவின் உறவுல இருக்கிறது சரியா? இந்த விதி ஆண்களுக்கு மட்டும்தானா அல்லது பெண்களுக்கும் இது பொருந்துமா? சட்டப்படி இது சரினா அப்புறம் ஏன் திருமணம் பண்ணிக்கணும்? பெண்களுக்கு வழங்கப்படுற நீதியில சட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்கணும், இரக்கத்தோட இருக்கணும். இததான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு பெண்ணோட கண்ணியத்தை நேர்மையை பாதுகாக்க வேண்டியது சட்டத்தோட கடமை அப்படின்னு ஆதங்கத்தோட இந்த விஷயத்தை பதிவிட்டு இருக்காங்க. குஷ்பு சமீபத்துல பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், சொல்ல போனா ஆர்த்தி ரவி ரொம்பவே கஷ்டப்பட்ட சமயத்துல கூட அவங்களுக்கு ஆதரவா எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப அரசியல் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முறை சுந்தர் சி அவர் கூட மதுரையில போட்டியிட போறாரு, அவரு கட்சியில இணைஞ்சிருக்காருன்னு கூட தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையில இப்ப நடந்த விஷயங்களுக்கு குஷ்பு குரல் கொடுத்திருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இவங்க கேட்கிற கேள்விகள் ரொம்ப சரியானது. அதுவும் வர வர இந்த மாதிரி தீர்ப்புகள் எல்லாம் வர்றதுனால இன்னுமே தவறு செய்ய தூண்டுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இத கண்டிப்பா பண்ணவே கூடாது. சட்டத்தை நான் மதிக்கிறேன், நல்ல முடிவெடுங்க, இதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமாவே வைரல் ஆயிட்டு இருக்கு. குஷ்பு சொன்ன இந்த விஷயங்களை பார்க்கும்போது தமிழ் சினிமாவில நிறைய பிரபலங்கள் மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட பேசுறது, அவங்களோட நட்பு, இதனால தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை பிரியறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.